வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஹெச்டி மெஷ் ஆடியோ பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதுக்காக இந்த வீடியோனா, நிறையா ஆஃப்லைன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் வாங்கும்போது நிறையா ஃபேக்கான ஐட்டமும் நீங்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எது ஃபேக் எது ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோ பார்த்து முடியும். நம்ம சேனல் நீங்கள் புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்டில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை அப்படியே தட்டி விட்டுருங்க. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஹெச்டி எக்ஸ்பிரஸ் பற்றி தெரிஞ்சுக்கோம். இது வந்து ஆக்ஸ் இன்புட்டு, கோஆக்சியல், ஆப்டிக்கல் 3 இன்புட் கொடுக்கலாம். ஆக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் இன்புட்டாக தான் வரும். மீதி 2 இன்புட்டும் அது ஆப்டிக்கல் கோஆக்சியல் மட்டும் 5.1 பிரிஞ்சு வரும். அதாவது உங்கள் இன்புட் சோர்ஸு 5.1 இருந்தால் மட்டும் ஓகேம்மா. இது வந்து எப்படி பார்க்குதுன்னா, உங்கள் ஃபினிஷிங் நல்லா பாருங்கள். பார்க்கும்போதே இது வந்து பிளர்ராகவும் இது வந்து கொஞ்சம் நல்லாவும் தெரியும். அதாவது நம்ம வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரிஜினலு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது டூப்ளிகேட்டு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தனியாக வாங்கும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரிஜினல் வந்து ஒரு பீஸ் இருந்ததுன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். சில பேர் வந்து பார்த்தாலே கண்டுபிடிக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்கும். மிச்சப்படி வந்து எந்த பக்கம் பார்த்தாலும், அதாவது வந்து இது ஒரிஜினலு, இது வந்து டூப்ளிகேட் பாருங்கள். எப்படி பார்த்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உள்ளே வந்து போர்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடியோ இன்புட்டு கொடுத்த உடனே அவுட்புட்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆடியோ ப்ராசஸரும் 5.1 வந்து டீகோட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ஒரு ஐசி கொடுத்துருப்பாங்க பெருசாக. பாருங்கள், இந்த இதில் வந்து ஒரே ஒரு ஐசி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. டிடிஎஸ் டால்பி சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது 5.1ஆகவும் மாறும், ப்ரோலாஜிக்காகவும் மாறும், எல்லா வேலையும் எதுவும் செய்யும். ஆனால் அதோட ஆடியோ குவாலிட்டி இது வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இன்புட்டு கொடுக்கும்போது அவுட்புட் கொடுக்குறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. நல்லா கொஞ்சம் உத்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் தெரியும். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரூவை கட்டிட்டு இங்கே ஃபுல்லாக வெளில எடுத்து இந்த போர்டை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். நல்லா பார்த்துங்க. இதில் வந்து ப்ராசஸருக்காக, ஆடியோ ப்ராசஸருக்காகவும் 5.1 வந்து டிஜிட்டல் வந்து அனலாக் சிக்னல்லாம் மாற்றி கொடுக்கறதுக்காகவும் ஒரே ஒரு ஐசி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. டால்பி டிடிஎஸ் கிடையாது. இது வந்து ஒரிஜினல் பீஸு. இது பார்த்திங்கன்னா ப்ராசஸர் ஐசி 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று டிடிஎஸ்க்காகவும், ஒன்று வந்து 5.1 டீகோட் பண்ணுறதுக்காகவும். டிஜிட்டல் சிக்னல் வந்து அனலாக் சிக்னலாக மாற்றி நம்மளுக்கு வந்து ஆடியோ அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் ஆம்பிளிஃபையரில் இன்புட்டாக சொல்லி நம்ம வந்து 5.1 பிரித்து கேட்கலாம். இது வந்து ப்ரோலாஜிக் அவுட்புட்டாக மாறும்போது ஒரிஜினல் 5.1 கிடைக்காது. அதாவது நீங்கள் கொடுக்குற ஆப்டிக்கலோ இல்லை கோஆக்சியலோ ஒரிஜினல் 5.1 இருந்தால் மட்டும் அவுட்புட்லேயும் ஒரிஜினல் கிடைக்கும். நல்லா பார்த்துங்க. நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து டூப்ளிகேட்டு, ரைட் சைடில் இருக்கிறது ஒரிஜினலு. மிச்சப்படி உள்ள மட்டும் காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் மாறுக்குமே தவிர வெளியில் அவுட்ரு பக்கம் பார்க்க போனால் நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவசியம் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது காம்பனன்ட் நல்லா பார்த்துங்க. அது வந்து டிடிஎஸ் ப்ராசஸர் ஐசி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அடாப்டரும் கொஞ்சம் வந்து ஒரிஜினலில் வந்து குவாலிட்டியாக இருக்கும், டூப்ளிகேட்டில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இதுக்கப்புறம் வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஓகே நண்பா, நன்றி, வணக்கம்.